ஆன்மீக சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கங்க. இன்றைக்கி நாம் நம்மளுடைய சேனலில் என்ன மாதிரியான விஷயத்தெல்லாம் பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ராசி சக்கரத்தில் முதல் ராசியாக இருக்கக்கூடிய மேச ராசி என்பவர்கள் அனைவருக்குமே ஏப்ரல் மாதம் 12ஆம் தேதி அன்று பௌர்ணமி நடக்க இருக்குது. இந்த பௌர்ணமிக்கு பிறகு உங்களுடைய வாழ்க்கையில் சில பல விஷயங்களை நடக்க போகுதுங்க. அந்த விஷயங்களை என்ன, மேலும் நீங்கள் இந்த காலகட்டத்தில் என்ன மாதிரியான விஷயத்தில் ரொம்ப கவனமாக இருக்கணும், என்னென்ன விஷயங்கள் பண்ணணும் பண்ணக்கூடாது அப்படிங்கிறத பற்றி இருந்தாங்க நம்ம இன்றைக்கி இந்த வீடியோ பதிவின் மூலியமாக தெளிவாக பார்க்க போகிறோம். இந்த பதிவில் சொல்லப்படக்கூடிய அனைத்து விதமான தகவலுமே மேசராசியை சேர்ந்தவங்களுக்கு ரொம்பவே பயன் தரக்கூடிய விஷயங்களாக தான் இருக்கக்கூடுங்க. ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் தொடர்ச்சியாக பாருங்கள். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு முருகப்பெருமானை ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு உங்களுடைய நீண்ட நாள் நிறைவேறாத விஷயம் ஏதாவது இருந்தால் அதை வேண்டதெல்லாம் நினைத்துட்டு நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸில் வெற்றிவேல் வீரவேல் அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் 3 முறை பதிவு பண்ணுங்கள். இந்த சமயம் நீங்கள் அந்த கடவுளை நினைத்து இப்படி ஒரு விஷயம் செய்யும்போது கண்டிப்பாக நீங்கள் என்ன விஷயம்லாம் நடக்கணும் அப்படின்னு சொல்லி வேண்டதெல்லாம் நினைத்தீங்களோ அந்த விஷயங்கள் அனைத்துமே கண்டிப்பாக முருகப்பெருமான் உங்களுக்கு கூடிய விரைவில் நடத்தி கொடுப்பாரு. ஸோ நம்பிக்கையோட இந்த ஒரு விஷயத்தை பண்ணி பாருங்கள். மேலும் இது போன்ற ஆன்மீகம் சம்மந்தப்பட்ட வீடியோக்களெல்லாம் நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டால் நம்மளுடைய முருகன் ஆஸ்ட்ரோ சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கீழே இருக்கும் பெல்லைக்கானையும் மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம சேனலில் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே நோட்டிஃபிகேஷனாக உங்களிடம் வந்து சேரும். ஸோ இப்போ வாங்க நம்ம முழுமையாக வீடியோக்குள்ளே போய் இந்த மேசராசியை சேர்ந்தவங்களுக்கு என்னென்ன விதமான விஷயங்கள்லாம் அவங்க வாழ்க்கையில் நடக்க போகுது அப்படிங்கிறத பற்றி தெளிவாக பார்த்து தெரிஞ்சுக்கலாம். பொதுவாக மேசராசிக்காரங்களை எப்படிப்பட்டவங்க அப்படின்னு சொல்லுவாங்க பார்த்தீங்கன்னா, மனதில் பட்டதை மறைக்காமல் அப்படியே பேசக்கூடிய தன்மை அப்படிங்கிறது மேசராசி என்பவர்களுக்கு இயற்கையாகவே அமைஞ்சிருக்கும். அது மட்டும் இல்லாமல் மற்றவங்ககிட்ட மனசதப்பட்டதை சொல்கிறாங்க அப்படின்னா அதில் கருத்துக்கள் கூட அவங்க மனசை புண்படுத்தாத அளவுக்கு ரொம்ப பார்த்து பக்குவமாக சொல்லுவாங்களாம். இப்படிப்பட்ட அன்பர்களுக்கு இந்த பௌர்ணமிக்கு பிறகு என்னென்ன விஷயம்லாம் நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பங்குனி மாத கிரக நிலைகளை ஆராய்ந்து பார்க்கும்போது உங்களுடைய ராசிநாதன் அப்படின்னு சொல்லக்கூடிய செவ்வாய் பகவான் வந்து இந்த மாத தொடக்கத்திலேயே பலம் பெற்று சகாயஸ்தானம் அப்படின்ற இடத்துல சஞ்சரித்தார். மேலும் தனஸ்தானத்தில் குரு வீற்றிருந்து சுக்கிரனோடு பரிவர்த்தனை யோகம் பெறாரு. இதனால் உங்களுக்கு என்ன மாதிரியான நிகழ்வெல்லாம் நடக்கும்னு பார்த்தீங்கன்னா, பொருளாதார வளர்ச்சி திருப்தி தரக்கூடிய விஷயமாக கண்டிப்பாக அமையும் அப்படின்னு சொல்கிறாங்க. புதிய முயற்சி ஏதாவது எடுத்துகிட்டு இருக்கீங்க அப்படின்னா அதில் வெற்றி அப்படிங்கிறது கண்டிப்பாக கிடைக்கும். சென்ற மாதத்தின் நடைபெறாத சில காரியம் கூட, அதாவது போன மாதம் நீங்கள் எதிர்பார்த்துருப்பீங்க இந்த விஷயம் நமக்கு நடக்கணும், இது நடக்கும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையோடு இருந்திருப்பீங்க. அந்த விஷயங்கள் அனைத்துமே இப்போது சாதாரணமாக நடந்து மகிழ்ச்சியை தரக்கூடிய விஷயமாக இந்த மேசராசி என்பவர்களுக்கு அமைய போகுது. அதில் எந்த ஒரு மாற்று கருத்துக்களும் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. மேலும் விரயஸ்தானம் பலம் பெறுவதால் வீண் விரயங்கள் அப்படிங்கிறது உங்களுக்கு இருக்கும். அந்த விஷயத்தை அதாவது வீணாக செலவாகக்கூடிய விஷயத்தை நல்ல விஷயத்துக்கு நீங்கள் மாற்றிக்கொள்வது நல்லது அப்படின்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் மாத தொடக்கத்தில் மீன ராசியில் புதன் நீச்சம் பெற்றும் வக்கரம் பெற்றும் சஞ்சரித்தார். இதன் விளைவாக உங்களுக்கு நற்பலன்கள் சேரும் அப்படின்னு சொல்கிறாங்க. பொதுவாகவே உங்கள் ராசிக்கு 3 மற்றும் 6 ஆகிய இடங்களுக்கு அதிபதியானவர் தான் இந்த புதன் பகவான் அப்படின்னு சொல்லப்படுதுங்க. மேலும் 6க்கு அதிபதியான புதன் 12இல் மறையும் போது கெட்டவன் கெட்டிடில் கிட்டிடும் ராஜயோகம் என்ற அடிப்படையில் உங்களுக்கு எதிர்பாராத நல்ல திருப்பங்கள் ஏற்படும். அதாவது நடக்கவே நடக்காது, இது முடியவே முடியாது அப்படின்ற விஷயம் கூட இந்த காலகட்டத்தில் சாத்தியமாகும் அப்படின்னு சொல்கிறாங்க. மேலும் எதிர்பாராத நல்ல திருப்பங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கும். பொன் பொருள் சேர்க்கை இந்த 3மே உங்களுக்கு கிடைக்க போகுது. அதில் எந்த ஒரு மாற்று கருத்துகளும் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. மேலும் வருமானம் அப்படிங்கிறது உயரக்கூடும். இடம் பூமி விற்பனையால் லாபம் கிடைக்கும். புத சுக்கிர யோகம் இருப்பதால் உங்களுடைய எதிர்பார்ப்புகள் அனைத்துமே இந்த காலகட்டத்தில் நடக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. மேலும் மீன ராசியில் உள்ள புதன் பங்குனி மாதம் 4ஆம் தேதி அதிசாரமாக கும்பராசியில் வந்திருக்காரு. இதனால் உங்கள் ராசிக்கு சகாய ஸ்தானாதிபதி புதன் லாபஸ்தானத்திற்கு வருவது நல்ல நேரம் அப்படின்னு சொல்கிறாங்க. மேலும் உழைப்பிற்கேற்ற பலன் கண்டிப்பாக கிடைக்கும். வெளிநாட்டில் உள்ள பிரபல நிறுவனங்களில் இருந்து பணிபுரிய அழைப்புகள் அப்படிங்கிறது வரக்கூடும். அதாவது வெளிநாட்டுக்கு சென்று அங்கே வேலை செய்ய ஆசைப்படக்கூடிய மேசராசி என்பவங்க இதுக்கு முன்னாடி நீங்கள் முயற்சி எடுத்திருப்பீங்க. அந்த முயற்சி உங்களுக்கு தடை தாமதம் அப்படின்ற ஒரு விஷயமாகவே நடந்திருக்கும். ஆனால் இந்த காலகட்டத்துக்கு பிறகு அவங்களாகவே தானாக உங்களுக்கு அழைப்பு விடுவாங்க அப்படின்னு சொல்லப்படுது.
இன்னும் சிலருக்கு உத்தியோகத்தில் இருந்து விருப்பமில்லா ஓய்வு வந்து சுய தொழில் தொடங்கக்கூடிய முயற்சியில் ஆர்வம் காட்டுவீங்க. அதற்கு உங்களுடைய நண்பர்களின் ஒத்துழைப்பு அப்படிங்கிறது இந்த காலகட்டத்தில் ஜாஸ்தியாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. திடீர் பயணங்கள் அனுகூலமானதாக இருக்கும். அதாவது திடீர்னு வெளியே போகக்கூடிய ஒரு சூழ்நிலையானது அமையக்கூடும். அந்த சூழ்நிலை கூட உங்களுக்கு சாதகமான அமைப்பில் அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. மேலும் பொது வாழ்வில் இருப்பவங்களுக்கு எதிர்பார்த்த பொறுப்புகள், அதாவது நீங்கள் ரொம்ப நாள் எதிர்பார்த்துருப்பீங்க, இந்த பொறுப்பு நமக்கு கிடைச்ச பரவாயில்ல, நம்ம நல்ல இடத்துக்கு கொண்டு போய் விடலாம், நம்ம மேன்மை அடையலாம் அப்படின்னு நீங்கள் எதிர்பார்த்துட்டு இருந்திருப்பீங்க. அந்த விஷயம் அப்படிங்கிறது கண்டிப்பாக இந்த காலத்தில் நடக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. மேலும் மீனத்தில் உள்ள சுக்கிரன் இந்த மாதம் முழுவதுமே வக்ரம் பெற்று சஞ்சரிக்கிறாரு. இதனால் குருவான சுக்கிர வக்ரம் பெறுவது ஒரு வழியான விஷயம். அதாவது உங்களுக்கு வந்து குருவான சுக்கிரன் வக்ரம் பெறுவது உங்களுக்கு நல்ல வழியை தான் கொடுப்பாரு அப்படின்னு சொல்கிறாங்க. என்றாலும் கூட உங்களுடைய ராசிக்கு 2 மற்றும் 7 ஆகிய இடங்களுக்கு அதிபதியானவர் தான் இந்த சுக்கிர பகவான். அப்படிங்கிறதுனால அதாவது கலகலப்பான குடும்பத்தில் சலசலப்பு கொஞ்சம் உண்டாகக்கூடும். குடும்ப உறவினர்கள் உங்கள் குணம் அறிந்து நடந்து கொள்ள மாட்டாங்க. கடுமையாக முயற்சித்து சில காரியங்கள் கை கூடாமல் போகக்கூடும். பொருளாதார பற்றாக்குறை அப்படிங்கிறது அதிகரிக்கும். ஒரு கடனை அடைக்க மற்றொரு கடன் வாங்க வேண்டிய சூழ்நிலை வரக்கூடும். அதனால் பணம் சார்ந்த விஷயத்தில் நீங்கள் ரொம்ப கவனமாக இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. நிலைமையை சீராக சுக்கிரன் அருளும் தளங்களுக்கு சென்று வருவதோடு குலதெய்வ வழிபாட்டையும் மேற்கொண்டீங்க அப்படின்னா இந்த சூழ்நிலையில் இருந்து உங்களால் கண்டிப்பாக விடுபட முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. மேலும் பங்குனி மாதம் 24ஆம் தேதி கடகராசிக்கு செல்லும் உங்கள் ராசிநாதன் செவ்வாய் அங்கே நீச்சம் பெறாரு. எனவே உடல் நலத்தில் உங்களுக்கு மிக மிக கவனம் தேவை. கை கால் வலி, மூட்டு வலி என்று ஏதாவது ஒரு தொந்தரவு வந்து கொண்டே இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுதுங்க. மேலும் குடும்பத்தில் சில குழப்பங்கள் உண்டாகலாம். எதையும் திட்டமிட்டு செய்ய இயலாது. அதாவது நீங்கள் எண்ணியபடி உங்களால் செய்ய முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க. அதே வேளையில் அஷ்டாதிபதியாகவும் செவ்வாய் விளங்குவதால் இடம் பூமி சம்பந்தப்பட்ட வகையில் உங்களுக்கு ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் நல்ல முடிவுக்கு கண்டிப்பாக வரும் அப்படின்னு சொல்கிறாங்க. மேலும் உங்களுடைய சகோதரர் வர்க்கத்தினரால் நன்மை நிறையவே கிடைக்க போகுது. அதே போல் பொது வாழ்வில் ஈடுபட்டு இருக்கக்கூடியவங்களுக்கு செல்வாக்கு அதிகரிக்கும். வியாபாரம் மற்றும் தொழில் செய்பவர்களுக்கு எதிர்பார்த்த லாபம் அப்படிங்கிறது கூடுதலாக கிடைக்கப்பெற்று ரொம்பவே மகிழ்ச்சிகரமாக நீங்கள் இருப்பீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. மேலும் உத்தியோகத்தில் இருப்பவங்களுக்கு உயர் பதவி கிடைக்கும். கலைஞர்களுக்கு சந்தர்ப்பங்கள் சாதகமாக அமையக்கூடும். மாணவ மற்றும் மாணவிகளுக்கு நினைவாற்றல் அதிகரிக்க பயிற்சி ரொம்ப தேவை. மேலும் பெண்களாக இருக்கக்கூடிய மேசராசி என்பவர்களுக்கு குடும்ப சுமை கூடும். கொடுக்கல் வாங்குதலில் திருப்தி ஏற்படும். அதே போல் உங்களுக்கு ரொம்பவே அதிர்ஷ்டம் தரக்கூடிய நாட்கள் என்னென்னு பார்த்தீங்கன்னா மார்ச் 7, 8 மகிழ்ச்சி தரக்கூடிய வண்ணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா சிகப்பு அப்படின்னு சொல்கிறாங்க. மேலும் பண வசதி அப்படிங்கிறது உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் நல்லபடியாகவே இருக்கும். செலவுகளும் குறைவாகவே இருக்க நீங்கள் முயற்சி எடுக்கணும். அதாவது தேவையில்லாத செலவுகளை சுப செலவுகளாக மாற்றிக்கொள்ளுங்க. குடும்பத்தில் மகிழ்ச்சியான சூழ்நிலை கண்டிப்பாக இருக்கும். உடல் ஆரோக்கியத்தில் மேம்படும். பிள்ளை அல்லது பெண்ணின் திருமண விஷயத்தில் இந்த காலகட்டத்தில் நீங்கள் எந்த ஒரு முயற்சியும் எடுக்க வேண்டாம். வாரத்தின் பிற்பகுதிக்கு மேலே கணவன் மனைவிக்கிடையே சிறிய அளவு கருத்து வேறுபாடு ஏற்படக்கூடும். அப்படிங்கிறதுனால அனுசரித்து செல்வது ரொம்ப ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்கிறாங்க. மேலும் வேலைக்கு செல்லும் பெண்களுக்கு இந்த காலகட்டம் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா அலுவலக சுமை அப்படிங்கிறது அதிகரிப்பதால் உடல் அசதியும் மனதில் சோர்வும் உண்டாகும். ஆனாலுமே சக பணியாட்களின் ஒத்துழைப்பு சேர்ந்து மனதுக்கு ஆறுதலாக இருக்கக்கூடும். வியாபாரத்தில் விற்பனையும் லாபமும் எதிர்பார்த்ததை விட அதிகமாக இருக்கும். கடையை விரிவுபடுத்துவதற்கான எண்ணம் இருந்தால் இந்த காலகட்டத்தில் அதற்கான முயற்சியில் நீங்கள் இறங்கலாம். மேலும் குடும்பத்தை நிர்வகிக்கக்கூடிய பெண்களுக்கு பிரச்சனைகள் எதுவும் ஏற்பட வாய்ப்பு இல்லை. அப்படிங்கிறதுனால மகிழ்ச்சியான சூழ்நிலையே உங்களுக்கு இருக்க போகுது. மேலும் வேலைக்கு செல்லும் பெண்களுக்கு எதிர்பார்த்த பதவி உயர்வு அல்லது ஊதிய உயர்வானது கண்டிப்பாக இந்த காலகட்டத்தில் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. மேலும் உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய நாட்கள் 31/4. அதிர்ஷ்டம் தரக்கூடிய எண்கள் என்னன்னு பார்த்தீங்கன்னா 3, 9 அப்படின்னு சொல்கிறாங்க. மேலும் நீங்கள் என்ன மாதிரி விஷயங்களை பரிகாரமாக பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா செவ்வாய்க்கிழமை தோறும் அருகில் இருக்கக்கூடிய முருகன் கோவிலுக்கு சென்று தீபம் ஏற்றி வழிபட்டு வாருங்க. கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் ஏற்பட்டிருக்கக்கூடிய பிரச்சனைகள் அனைத்திற்குமே ஒரு நல்ல தீர்வானது அந்த முருகப்பெருமான் கண்டிப்பாக கொடுப்பாரு. ஸோ நம்பிக்கையோட இந்த ஒரு விஷயத்தை பண்ணி பாருங்கள். என்ன நண்பர்களே, இந்த வீடியோ பதிவுகளை நம்ம மேசராசியை சேர்ந்தவங்க அனைவருக்குமே இந்த பௌர்ணமிக்கு பிறகு என்னென்ன விதமான நிகழ்வெல்லாம் உங்கள் வாழ்க்கையில் நடக்க போகுது அப்படிங்கிறத பற்றி தெளிவாகவும் விரிவாகவும் இந்த பதிவின் மூலிமா பார்த்துருப்போம். இந்த பதிவில் சொல்லியிருக்கக்கூடிய அனைத்து விதமான
தகவலுமே உங்களுக்கு பயன் தரக்கூடிய விஷயங்களாக அமைஞ்சிருக்கும். ஸோ வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் இது போன்ற ஆன்மீகம் சம்மந்தப்பட்ட வீடியோக்களெல்லாம் நீங்கள் பார்க்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டால் நம்மளுடைய முருகன் ஆஸ்ட்ரோ சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கீழே இருக்கும் பெல் ஐக்கானையும் மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம சேனலில் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே நோட்டிஃபிகேஷனாக உங்களிடம் வந்து சேரும். நன்றி.